வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனலுக்கான. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் இங்கிலீஷ் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறது, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கொஷினை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக படிச்சிருங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்மளுக்கு வந்து போட முடியல, ஏன்னா வந்து 10th 11th 12th நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து சரியாக வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ 26th question பாருங்க. Answer the any three of the following the question in the sentence or two. So write about them. So 3 questions வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 4ல 3 வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஸோ 2 mark question. Write about them Hamid in 1 or 2 sentence. Second பார்த்தீங்க அப்படின்னா what did Hamid buy a fair and for whom? So what did Usha buy in the market? List them. So what should we learn from your teacher அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இந்த பேராகிராஃப் எனி ஒன். ஸோ 4 மார்க்ஸு. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டிட் ஹமீத் வேல்யூட் இஸ் டாய் எக்ஸ்பிளைன். ஸோ வாட் இஸ் ஜஸ்ட் த விண்ட், வாட் டு யூ திங்க் உஷா தாட் இட் வாஸ் ஒய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. செக்ஷன் டியில் பார்த்தீங்க அப்படின்னா போயம். ஸோ ஒன்று நீங்கள் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. ஸோ போயம் வந்து எழுத மாதிரி ரைட் த ஃபர்ஸ்ட் 5 lines ஃப்ரம் தி போயம் த லிசனர்ஸ். ஸோ லிசனர் போயம் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ரீட் த லைன்ஸ் அண்ட் த ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ தி கம்ப்யூட்டர் ஸ்லோட் கிராண்ட்மதர் ஹூ ஸ்லோட் ஹோம் அப்படின்ற மாதிரி வந்து அது படித்து வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் தி ஃபாலோவிங் ஆஃப் கொஷின்ஸ் 3 into 1. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் 3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிட் த ஆத்தர் கெட் த பாசிட்டிவ் ரிப்ளை. ஸோ சேம் என்ன ஹூ ஆர் த லிசனர், ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இயில் பார்த்தீங்க அப்படின்னா 1 mark மாதிரி. ஸோ டாம் வாஸ் த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி. டாம் வாஸ் த மிசரபிள் ஆன் மண்டே மார்னிங் பிகாஸ் அப்படின்றது இருக்காங்க. ஸோ அது வந்து 1 mark நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து எழுதிடலாம். ஸோ வாட் ஷுட் யூ டூ இஃப் யூ ஹேர் பீயிங் த பில்டு. ஸோ டாம் pretend his to was die in order to. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சே வெதர் த ஃபாலோவிங் த ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. 1 mark தான் அதுவும். டாம் என்ஜாய்டு மண்டே மார்னிங் ஹேஸ் ஹேட் த கோ டு ஸ்கூல். ஸோ மிஸ்டர் ஜான்ஸ் வாஸ் ஏ லாயர். ஸோ இதை வந்து நல்லா தரவாக வந்து பார்த்துங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்க்கான. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃபோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, அதில் உங்களுக்கு லிங்க் வந்து கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை.